இந்த உபாகமம் 1வது அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை பார்க்குறோம். கிட்டத்தட்ட கானான் தேசத்தை கைக்கு எட்டுற தூரத்தில் நெருங்கிட்டாங்க. அந்த தூரத்தில் கைக்கு எட்டுற தூரத்தில் வந்துட்டு அதை இழந்து போகிற ஒரு சம்பவம். அது எதனால இழந்து போனாங்க அப்படின்றத இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு எல்லா தடைகளையும் தாண்டி வந்துட்டாங்க. கர்த்தருடைய தயவுனால கர்த்தர் நடத்தி கொண்டு வந்ததுனால இப்போ வந்துட்டாங்க. தேசத்தை பிடிக்கும்படியாக பக்கத்தில் வந்துட்டாங்க. கைக்கு எட்டுற தூரத்தில் இருக்குது. அந்த சமயத்தில் வேவு பார்க்கும்படியாக அல்லது தேசத்தை சுற்றி பார்க்கும்படியாக ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் ஒவ்வொருத்தர் 12 கோத்திரத்திற்கும் இருக்கிற ஒவ்வொரு தலைவர்களை தேர்ந்தெடுத்து அவங்கள எங்கே அனுப்புகிறாங்க? கானான் தேசத்தை அவங்க சுதந்திரிக்க போகிற தேசத்தை சுற்றி பார்த்து வரும்படி நம்ம எப்படி போகலாம், எந்த வழியாக போகலாம், முதலாவது எந்த பட்டணம் இருக்குது, அந்த பட்டணம் எப்படி, மதில்கள்லாம் எப்படி இருக்குது, ஜனங்கள்லாம் எப்படி இருக்கிறாங்க, நம்ம போனால் ஜெயிச்சிடலாமா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு வர்றதுக்காக யார் அனுப்புகிறாங்க? எத்தனை பேர் அனுப்புகிறாங்க? 12 பேர் கொண்ட ஒரு குழு போகிறாங்க. அவங்களும் போய் 40 நாளாக அங்கே தேசம் முழுவதும் சுற்றி பார்த்துட்டு யார் இருக்கா என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு அந்த தேசத்தின் மதில்கள்லாம் எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு திரும்ப வரும் பொழுது அவங்க இங்கேருந்து மோசே சொன்னது போல் ஒரு திராட்சை குலையை கையில் தூக்கிட்டு வர்றாங்க. 2 பேர் சுமந்து கொண்டு வரும்படியாக ஒரு திராட்சை குலையை தூக்கிட்டு வர்றாங்க. மாதுளம்பழங்களை சில பழங்களை கையில் கொண்டு வர்றாங்க. இங்கே வந்துட்டு அங்கே மக்களிடத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, துர்ச்செய்தி பரம்ப செய்கிறார்கள். அது பரம்ப செய்ததன் மூலமாக அங்கே இருக்கிற எல்லாருடைய இருதயமும், பாளையத்தில் இருந்த எல்லா ஜனங்களுடைய இருதயமும் கலக்கமடையுது. நம்ம எப்படி அந்த தேசத்தை சுதந்திரிக்க போகிறோம் அப்படின்ற ஒரு கலக்கம், ஒரு பயம், ஒரு உண்டான எல்லாருமே மோசேக்கு விரோதமாக முறுமுறுத்து பேச ஆரம்பிக்கிறாங்க. நாங்கள் மறுபடியும் எங்கே போகிறோம் சொல்லுங்கள், எங்கே போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டாங்க. மறுபடியும் எகிப்து தேசத்துக்கு. எங்கேருந்து புறப்பட்டு வந்தாங்களோ அங்கேயே எங்களுக்குன்னு ஒரு தலைவரை ஏற்படுத்திட்டு நாங்கள் மறுபடியும் எகிப்து தேசத்துக்கே நாங்கள் திரும்பி போகிறோம் அப்படின்னு சொல்லி பிளான் போட்டு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி இதெல்லாம் நடக்கும்போது தான் ஆண்டவர் பேசுகிறாரு. நீங்கள் விசுவாசியாமற் போனது நிமித்தமாக நீங்கள் அந்த தேசத்தை காண்பதில்லை, உங்களுடைய பிள்ளைகள் தான் அதை பார்க்க போகிறாங்க. நீங்கள் சொன்னது மாதிரியே இந்த பாலைவனத்தில் நீங்கள் இதுலேயே நீங்கள் மடிஞ்சு போவீங்க. நீங்கள் மடிஞ்சு போகிறது வரைக்கும் இங்கேயே நீங்கள் சுற்றிட்டு திரிங்க அப்படின்ட்டு 40 வருஷம். 40 அவங்க தேசத்தை சுற்றி பார்க்கறதுக்காக அனுப்பிச்சாங்க. 40 நாள் சுற்றி பார்த்தாங்க. அந்த இலக்கத்தின்படியே ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு வருஷம் சமமாக நீங்கள் 40 நாள் சுற்றி வந்தீங்க. அதே போல் 40 வருஷம் இந்த பாலைவனத்திலேயே அலைஞ்சு திரிங்கன்னு சொல்லிட்டு வனாந்தரத்தில் திரிய விட்டார். 40 வருஷ காலமும் அவங்க அதே வனாந்தரத்தில் சுற்றி திரிகிறாங்க. அந்த விரோதமாக முறுமுறுத்த அந்த ஜனங்கள் மடிந்து போகும் மட்டுமாய் வனாந்தரத்தில் அவங்களுடைய பிரேதங்கள்லாம் விழும் வரைக்கும் அவங்க சுற்றிக்கிட்டே திரிகிறாங்க. இதுதான் இந்த பகுதியில் நம்ம வாசிக்கிறோம். என்ன ஒரு ரீசன் அப்படின்னா, அவங்க எதிர்மறையாக பார்த்தது. ஆண்டவர் அவங்கள சாகிறதுக்காக கொண்டு வந்தார் வனாந்தரத்திற்கு. சொல்லுங்களேன், கை கெட்டுற தூரத்துக்கு வந்துட்டு கை கெட்டினது வாய் கெட்டாமல் போச்சுன்ற மாதிரி கைக்கு எட்டுற தூரத்தில் வந்துட்டாங்க. ஆனால் அதை பிடிக்கலை. காரணம் என்ன அப்படின்னா, அவங்களுடைய நினைவு. அதான் நம்ம பார்க்குறோம் 27வது வசனங்களில் பார்க்குறோம். உங்கள் கூடாரங்களில் முறுமுறுத்து கர்த்தர் நம்மை வெறுத்து நம்மை அழிக்கும் பொருட்டாக நம்மை எமோரியரின் கையில் ஒப்பு கொடுக்கும்படி நம்மை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினார். கர்த்தர் அழிக்கிறதுக்காக அங்கேருந்து கூட்டு வந்தார். இன்னும் யாருமே சொல்ல மாட்டேன்றீங்க. கர்த்தர் அழிக்கிறதுக்காக கூட்டு வந்தாரா? இல்லை. கர்த்தர் அவர்களுக்குன்னு ஒரு தேசத்தை வாக்குத்தத்தம் பண்ணி அதை சுதந்திரிக்கிறதுக்காக கூட்டு வந்தார். ஆனால் இவங்களோட எண்ணம் எப்படியா மாறி போச்சு? கர்த்தர் என்ன அழிக்கிறதுக்காகத்தான் கூட்டு வந்தார் சொல்லி
இவர்களுடைய எண்ணம் ஃபுல்லாக எப்படி மாறிடுச்சு அப்படின்னா எதிர்மறையாக மாறிப்போனது. எதிர்மறையான எண்ணம் அவர்களுக்குள்ள புகுந்தது. காரணம் என்ன அப்படின்னா, சுற்றி பார்க்க போன அந்த 12 பேர், இந்த 12 பேர்களில் 10 பேருடைய பேச்சு நிமித்தமாக இங்கே ஜனங்களுக்குள்ள ஒரு எதிர்மறையான எண்ணம், தேவன் எங்களை அழிக்கிறதுக்கு தான் அவ்வளோ தூரத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்தார் அப்படின்ட்டு அவங்களுக்குள்ள ஒரு எதிர்மறையான எண்ணம் வர ஆரம்பித்து விட்டது. அதனால தான் அவங்க சுதந்திரிக்க போன தேசத்தையும் சுதந்திரிக்க முடியாமல், அதே வனாந்தரத்தில் எகிப்துலேயும் இல்லாமல் சுதந்திரிக்க போன தேசத்தையும் சுதந்திரிக்காமல் இடையிலேயே அவர்கள் அழிந்து போனார்கள், மாண்டு போனார்கள். அப்போ நமக்குள்ள அந்த எதிர்மறையான எண்ணங்கள் வராமல் இருக்கணும் அப்படின்றது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். எதிர்மறையான எண்ணம் அவங்களுக்குள்ள வந்ததுக்கு காரணம், முதலாவது அவருடைய பார்வை. சுற்றி பார்க்க போன அந்த 12 பேர்களில் அந்த 10 பேருடைய பார்வை. 12 பேருமே ஒரே காரியத்தை தான் பார்த்தாங்க. வேறு வேறு காரியத்தை பார்த்தாங்களா? தனித்தனியாக எங்கேயும் போகல. இல்லை, போனாங்களா? போகல. எல்லாம் ஒரே ஒன்றா 12 பேரும் போகிறாங்க. தேசத்தை அங்கங்கே சுற்றி பார்க்குறாங்க. அவங்க கண்ணில் படுறதெல்லாம் பார்க்குறாங்க. ஏனாக்கின் புத்திரர் வளர்ந்து மாடு மாடாக நிற்கிறாங்க, வளர்ந்து நிற்கிறாங்க. எல்லாருடைய கண்களுக்கு அது தெரியுது. ஆனால் அவங்களுக்குள்ள தோன்றின எண்ணம், அந்த 10 பேருக்குள்ள அவங்கள பார்க்கும்போது தோன்றின எண்ணம் வேற, அந்த 2 பேர்களுக்குள்ளாய் தோன்றின எண்ணம் வேற. முதலாவது அந்த எதிர்மறையான எண்ணம் எங்கே ஆரம்பிக்குதுன்னா, முதலாவது பார்வையில். எந்த ரீதியில் நம்ம பார்க்கிறோம் அப்படின்றது தான். ஒரு காரியத்தை எந்த ரீதியில் நம்ம பார்க்குறோம், அந்த பார்வையிலே முதலாவது எதிர்மறையான எண்ணங்கள் தோன்றுகிறது. நம்ம நேர்மறையாக பார்த்தோம்னா நேர்மறையாக நமக்கு தோன்றும். நம்ம எதிர்மறையாக பார்க்குறோம் அப்படின்னா எதிர்மறையாக தோன்றும். அப்போ நம்மளுடைய பார்வையில் முதலாவது இருக்கிறது. நம்ம ஒருத்தனை கெட்டவன் நினச்சி பார்த்தோம் அப்படின்னா எப்படி தெரியுவான்? கெட்டவனாக தான் தெரியுவான். ஒருத்தன் மேலே கண்ணு வச்சுட்டோம் அப்படின்னா வச்சுக்கோங்களேன், பண்ணுறது பூரா நமக்கு அவன் நல்லதே பண்ணாலும் எப்படி தான் தெரியும்? கெட்டதான் தான் தெரியும். முதல்ல நம்மளுடைய பார்வைகள் மாற வேண்டும். நம்ம பார்வை மீன்ஸ் நம்மளுடைய எண்ணமும் பார்வையும் ஒன்று தான். நம்ம எண்ணி பார்க்கறதா, நம்ம பார்க்குற பார்வையில் தான் என்ன உண்டாகுது? எண்ணங்கள் உண்டாகிறது. அப்போ அந்த பார்வை நமக்கு முதலாவது மாற வேண்டும். உண்மையிலே நடந்த ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு மரண தண்டனைக்கு உள்ளான ஒரு கைதியை மரண தண்டனை கொடுத்துட்டாங்க. இப்போ சயின்டிஸ்ட்லாம் போய் அனுமதி கேட்குறாங்க அந்த நீதிபதிகிட்ட. இந்த மாதிரி அவனை வச்சு ஒரு டெஸ்ட் ஒன்று பண்ணிக்கிறோம், நாங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, விஷப்பாம்பை கொத்த வச்சு அதன் மூலமாக அவனை கொல்லணும்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க. அது அவனுக்கும் தெரியுது. அவன்கிட்டையும் சொல்லிடுறாங்க, இந்த மாதிரி கொல்ல போகிறான் அப்படின்னு சொல்லி. அவங்க அனுமதி கேட்டுட்டு அதே மாதிரி அவனை கண்ணை கட்டிடுறாங்க. கண்ணை கட்டி அவன் மேலே நாகப்பாம்பையும் விட்டுறாங்க. விட்டுட்டு ஒரு 2 ஊக்கை எடுத்து அவனுடைய கையில் குத்துறாங்க. அந்த பாம்பு கொத்தலை 2 ஊக்கை மட்டும் வச்சு கொத்துறாங்க. கொத்துறனே உடனே அவன் ஒரு 2-3 நிமிஷத்துக்குள்ளே என்ன ஆகிட்டான்? செத்து போயிட்டான். செத்து போனோன்னா அவனை கொண்டு போய் பிரேத பரிசோதனை செய்யும்போது அவனுடைய உடலில் உண்மையிலேயே ஒரு விஷம் இருந்துச்சான். எப்படி அந்த விஷம் வந்தது? பாம்பு கொத்தலை, வெறும் ஊக்க வச்சு தான் குத்துறாங்க. ஆனால் அந்த பரிசோதனையில் பார்க்கும் பொழுது உண்மையிலேயே அவனுடைய உடலில் என்ன உண்டாயிருக்குன்னா, நாகப்பாம்பு விஷத்துக்கு ஒத்த ஒரு விஷம் உண்டாயிருச்சு. அது எங்கேருந்து வருதுன்னா, நம்மளுடைய உடம்புலையே அது கிரியேட் ஆகுது. இது அறிவியல் ரீதியாக ப்ரூஃப் பண்ண ஒரு விஷயம். நம்ம பார்க்குற பார்வை, அந்த எண்ணம், நம்ம ஒரு மண்டையில் நம்ம ஒரு விஷயத்தை குறித்து நம்ம யோசிக்கும் போது, நம்ம அடி வயிற்றில் பார்த்தீங்கன்னா ஒரு காரியத்தை குறித்து நம்ம அடிக்கடி சொல்லுவோம்ல, என் அடி வயிறு பற்றி எரியுது அப்படின்ட்டு. எதுக்காக அப்படி சொல்கிறேன்னா, சயின்ஸில் சொல்கிறாங்க, சிறுநீரகத்துக்கு கீழே தான் ஒரு நரம்பு மண்டலம், அதுதான் உள்ளந்திரியங்கள்னு சொல்லி தமிழில் சொல்கிறாங்க. அது நம்மளுடைய சிறுநீரகத்துக்கு கீழே தான் இருக்கான். அங்கேருந்து தான் என்ன ஆகுது அப்படின்னா, கெமிக்கல் கிரியேட் ஆகி, அதாவது வேதிப்பொருள், நம்ம ஒரு காரியத்தை குறித்து சிந்திக்கும் போது
ஒரு வேதிப்பொருள் கிரியேட் ஆகி உண்டாகி அது மூளைக்கு போகுது. மூளையில் போய் அங்கேருந்து இந்த செயலை செய்ய எந்த ஒரு விதமான வேதிப்பொருள் போகுதோ அந்த விதமான செயல்களை செய்யும்படி மூளை தூண்டுது. நம்மளுடைய கையோ வாயோ அதை செய்யும்படி அதை முடிவெடுக்குது. அதாவது செய்யுது. மூளை சொல்கிறது தானே கை செய்யுது, கால் செய்யுது, எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே. இது மூளை சொல்லுது, கை செய்யுது, வாய் பேசுது, கண்ணு பார்க்குது. எல்லாமே நம்ம மூளை சொல்கிறதுல இருந்து தான். மூளை எங்கிட்டு பார்க்க சொல்லுதோ அங்கிட்டு பார்க்குறோம். மூளை எதை செய்ய சொல்லுதோ அதை செய்கிறோம். அப்போ அந்த மூளைக்கு எங்கேருந்து கிரியேட் ஆகி போகுது அப்படின்னா, நம்மளுடைய அடி வயிற்றுலேருந்து ஒரு சுரப்பி, ஒரு நரம்பு மண்டலம் அங்கே இருக்குது. நம்ம என்ன விதமாக சிந்தித்து பார்க்குறோமோ அந்த விதமான வேதிப்பொருளை அதை கிரியேட் பண்ணி அது மூளைக்கு அனுப்புகிறதான். நம்ம துக்கப்படணுமா, வேதனை பண்ணணுமா, அல்லது சந்தோஷப்படணுமா, எல்லாமே நம்மளுடைய உடம்புல தான் இருக்குது. நம்ம என்னவா எண்ணி பார்க்குறோம், என்னத்தை நினச்சிக்கிட்டு நம்ம பார்க்குறோமோ அதுவாகவே நமக்கு தெரியும். இந்த எண்ணத்துலேயும் ஒன்று இருக்குது. அப்போ அவங்களுடைய பார்வையிலிருந்து அந்த எதிர்மறை, முதலாவது பார்வை ஞாபகம் வச்சுக்கோங்க. பார்வையில் எதிர்மறை. நம்ம பார்க்கும்போதே நேர்மறையாக பார்க்கணும், யாரையும் எதிர்மறையாக பார்க்கக்கூடாது. மற்றவங்க மேலே ஒரு தப்பான கண்ணோட்டத்தில் பார்க்கக்கூடாது. இவன் இப்படி தான் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவன் நமக்கு அப்படியே தான் தெரிவான். நம்ம எப்படி முடிவெடுத்து பார்க்குறோமோ அவன் அப்படியே தான் நமக்கு தெரிவான். யாரை குறித்து நம்ம நியாயம் இருக்கிறதுக்கு இல்லை. முடிஞ்சால் நம்மளை பார்க்க முடியுதா நம்மளால்? மற்றவனை பார்த்து ஈஸியாக நம்ம நியாயம் தீர்த்துடுறோம், மற்றவனை குறை சொல்லிடுறோம். என்னை பார்த்து என்னால் குறை சொல்ல முடியுதா, நியாயம் தீர்க்க முடியுதா? அதுதான் கஷ்டம். அதை செய்யணும். நம்ம மற்றவர்களை பார்க்கக்கூடாது. மற்றவர்களுடைய குறைகளை பார்த்து மற்றவர்களை நம்ம நியாயம் இருக்கிறத விட்டுட்டு, அப்படி தவறாக நம்ம எண்ணுகிறதை விட்டு அந்த பார்வை, தவறான பார்வையை விட்டு நேர்மறையாக, கூடுமானால் அந்த பார்வை எப்படி மாறணும் அப்படின்னா நேர்மறையான பார்வையாக மாற வேண்டும். ஒரு நபரை பார்க்குறோம் அப்படின்னா அவங்களிடத்துல என்ன ப்ளஸ் இருக்குது, அதை நான் எப்படி பிடிச்சிக்கலாம் அப்படின்ற அந்த ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்கணும். அந்த ஒரு கண்ணோட்டத்திலேருந்து பார்க்கும்போது அவர்களும் நமக்கு நல்லவங்களாக தெரிவாங்க. அவங்ககிட்ட இருந்து அந்த நல்ல விஷயமும் நமக்கு அப்சர்வ் ஆகும். நம்மளும் அதை ஏற்றுக்கிறோம். ஒரு மனிதரை குறித்து நம்ம நல்ல விதமாக எண்ணும் பொழுது தான் அவங்ககிட்ட இருந்து ஏதோ ஒன்று நம்ம கற்றுக்கொள்ள முடியும். ஒரு நபரை நம்ம அலட்சியப்படுத்தி நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அவங்க இடத்துல இருக்கிற நல்லதுமே நம்மளால் எடுத்துக்கிற முடியாது. ஒரு மனிதர் யாராவது முன்னாடி நிற்கிற என்னை குறித்து நீங்கள் நல்ல விதமாக சிந்திச்சிங்கன்னா தான் நான் சொல்கிற விஷயமே உங்களுக்கு காதுக்குள்ளே போகும். என்னை குறித்து இவனெலாம் ஒரு ஆளா அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நான் சொல்கிற விஷயம் கூட போகுமா அவங்களுக்குள்ள? கட்டாயம் போகவே போகாது. அப்போ நம்ம பார்க்குற பார்வை முதலாவது நேர்மறையான பார்வையாக மாற வேண்டும். ஒரு மனிதரை குறித்து நேர்மறையாக சிந்தித்து பார்க்கணும். அவங்களிடத்துல இருக்கிற நன்மையான காரியங்களை குறித்து நம்ம பார்க்கணும், அதை நம்ம எடுத்துக்கணும். அந்த மாதிரியே நம்ம ட்ரீட் பண்ணும்போது ஒருவேளை அவங்களிடத்துல ஒரு தீய குணம் இருக்குமானால் கூட அது மாறி போகும். அவங்களிடத்துல ஒரு கெட்ட குணம் இருந்தாலும் நம்ம நல்ல விதமாக எண்ணி பார்க்கும்போது அந்த கெட்ட குணம் கூட அவங்களுக்கு மாறிப்போம். அவங்களிடத்துல இருக்கிற கெட்ட விஷயங்கள் கூட நம்ம பார்க்குற பார்வையில் ஒன்று இருக்குது. நம்ம எண்ணங்களில் ஒரு எப்படி சொல்ல, நம்ம பக்கத்தில் பாட்டு பாடிக்கிட்டு இருப்போம். நம்ம நிறுத்தின மனசுக்குள்ளே பாடுற பாட்டு பக்கத்தில் இருக்க நபர்கள் அதை பாடுறதை கேட்டிருக்கீங்களா? நானும் அதை பார்த்துருக்கேன். அதாவது பக்கத்தில் நான் பைக்கை ஓட்டிகிட்டு இருப்பேன், மனசுக்குள்ளே பாடுற பாட்டு பின்னாடி உட்காந்துருக்க நபர் நான் எங்கே ஸ்டார்ட் பண்ணுறேனோ அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதை ருசிச்சிருக்கீங்களா? யாராவது அனுபவிச்சிருக்கீங்களா? யாரும் அனுபவிச்சதில்லை போல். நம்ம மைண்டில் ஓடும், ஆனால் பக்கத்தில் இருக்கவங்க பாடுவாங்க, அதே பாட்டை பாடுவாங்க. இது எனக்கு நிறைய தடவை நடந்திருக்கு. நான் மனசுக்குள்ளே பாடிக்கிட்டு இருப்பேன், எந்த லைனில் விட்டனோ அதே லைனில் இருந்து கூட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நான் அல்லது எந்த பாட்டை பாடுறனோ அதே பாட்டை பாடியிருக்காங்க. இது உலக ரீதியாக பார்க்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா ஆரா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மனுஷனுடைய எண்ணங்கள் அந்த மனுஷனை சுற்றியே இருக்கும் அப்படின்னு சொல்லி உலக ரீதியாக சொல்கிறது. அது உண்மையிலேயே நடக்குது. இங்கே என்ன நினைக்கிறோமோ அது எண்ணங்கள் நம்மளை சுற்றி இருக்குது. நம்ம நல்ல விதமாக நம்ம சிந்திக்கும்போது நம்ம சுற்றி இருக்கிறவங்களும் நல்ல விதமாக நம்மளை பார்ப்பாங்க. ஓகே, அப்போ நம்ம பார்க்குற பார்வை, நம்மளுடைய எண்ணம் நேர்மையானதாக இருக்க வேண்டும். இரண்டாவது, அவங்க பேசின வார்த்தைகள். போயிட்டு வந்துட்டாங்க, போய் பார்க்குறாங்க, அவங்களுடைய பார்வைக்கு எதிர்மறையாக தெரியுது. அதை கொண்டு அந்த செய்தியை துர்ச்செய்தியாக பரம்ப செய்கிறாங்க.
நேர்மறையாக சொல்லலை, இப்படி எதிர்மறையாக சொல்லும்போது அதை கேட்குறவங்களுக்கு எப்படி உண்டாகும்? எதிர்மறையாக பேசுகிறதுனால தானே அவங்களுக்கு ஒரு எதிர்மறையான ஒரு சிந்தனை உண்டாகுது. அப்படி தானா? முதலாவது நான் சொன்னது கண்ணு, ரெண்டாவது நான் சொல்கிறது என்னது? வாய். வாய் வழியாக இப்போ என்ன செய்கிறாங்க? எதிர்மறையை, துர்ச்செய்தியை பரம்ப செய்கிறாங்க. கண்ணு வழியாக பார்த்தாங்க, இப்போ வாய் வழியாக என்ன செய்கிறாங்க? துர்ச்செய்தியை, நெகட்டிவ் தாட்ஸை, எதிர்மறையான எண்ணங்களை பரப்புகிறாங்க. பரப்புனா ஸ்பீடாக பரவுது, ஃபுல்லாக பாளையம் ஃபுல்லாக பரவி அம்புட்டு பேரும் எந்திரிச்சு வந்துட்டாங்க, கல் எறிகிறதுக்கு வந்துட்டாங்க. நேர்மறையாக பார்க்குற 2 பேர் தான், யோசுவாவும் காலேப் மட்டும்தான். இந்த எதிர்மறையாக சொல்கிற அந்த 10 பேருடைய செய்தி அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி தேவன் மேலே வீண் கோபம் உண்டாகுது, தேவன் மேலே தவறான ஒரு பார்வை உண்டாகுது. அப்போ ரெண்டாவது நம்மளுடைய வாயை கட்டுப்படுத்தணும். நம்ம வாய் எதிர்மறையாக பேசாமல் நேர்மறையாக பேசணும். முதலாவது நம்மளுடைய கண் நேர்மறையாக பார்க்கணும். ரெண்டாவது நம்மளுடைய வாய் நேர்மறையானதை பேசணும். நம்ம பேசுகிற வார்த்தைகள்லாம் எப்படி இருக்கணும்? நேர்மறை. இன்னொரு ஒரு விஷயம் சொல்கிறேன். நேர்மறை அப்படின்றா விசுவாச வார்த்தைகள், எதிர்மறை என்றால் அவிசுவாச வார்த்தைகள். நேர்மறை எதிர்மறைன்றது உலகத்தாருடைய பார்வைக்கு, நம்மளுடைய வேதம் நமக்கு கற்பித்து கொடுக்கிறது விசுவாச வார்த்தைகள், அவிசுவாச வார்த்தைகள். நம்ம எதை பேசினாலும் விசுவாசமாக பேசணும். அவிசுவாசமாகவே பேசிக்கிட்டு இருந்தோம்னா நம்ம எப்படி அவிசுவாசமாக பேசுகிறோமோ அந்த பேச்சு நமக்கு விரோதமாகவே கிரியை செய்யும். நம்ம எப்படி பேசுகிறோமோ அது நமக்கே நடக்கும், நமக்கே நடத்தி காட்டும். அதனால் நம்ம பேசுகிற வார்த்தைகளில் கவனம் வேணும். கொஞ்சம் கவனமாக கவனிப்போம். முக்கியமான செய்தி, நம்மளுடைய பேசுகிற பேச்சு எப்படி இருக்கணும்? கவனமாக நேர்மறையாக பேசணும். எவ்வளவோ எதிர்மறையான விஷயங்களை கேட்டாலும் நமக்கு நேர்மறையாக தான் பேச வேண்டும். எதிர்மறையாக பேசுனது 10 பேர், நேர்மறையாக பேசுனது 2 பேர். யோசுவாவும் காலேப்பும் மாத்திரம் விசுவாச வார்த்தைகளை பேசுகிறாங்க. ஆனால் மற்ற 10 பேரும் பேசுகிறது அவிசுவாச வார்த்தைகள், அம்பட்டும் எதிர்மறையான பேச்சு. அந்த எதிர்மறையான பேச்சை உள்ளே வாங்குகிறோம் அப்படின்னா நமக்குள்ளேயும் எதிர்மறையான எண்ணங்கள் உருவாகும். நமக்குள்ளே உருவாகுது அப்படின்னா நம்மளும் என்ன ஆகிடுவோம்? தீட்டுப்பட்டு போவோம், கெட்டு போவோம். கண்ணு வழியாக பார்த்து அவங்க கெட்டதும் இல்லாமல் இப்போ வாய் வழியாக பேசி பாளையம் முழுவதையும் கெடுத்து தள்ளிட்டாங்க. ஃபுல்லாக நெகட்டிவ் தாட்ஸு, ஃபுல்லாக எதிர்மறையான எண்ணங்கள். கர்த்தர் கொண்டு வந்த அந்த நன்மையை ருசி பார்க்க முடியாமல் அம்புட்டு பேரும் அந்த வனாந்தரத்திலேயே செத்து போயிட்டான். அந்தளவுக்கு கொடூரமானது எதிர்மறையான பேச்சுக்கள். அதை பேசுகிறத முதல்ல நம்ம நிறுத்தணும். நம்ம எதிர்மறையாகவே பார்த்து எதிர்மறையாகவே பேசுகிறோம் அப்படின்னா நமக்கு நேர்மறையாகவே இருந்தாலும் எதிர்மறையாக மாறி போய்கிறோம். இப்போ நேர்மறையாக தான் ஆண்டவர் அழைச்சி கொண்டு வந்தார் எகிப்து தேசத்துலேருந்து. இவன் எதிர்மறையாக பேசுனதுனால எப்படி ஆகிப்போச்சு? அதே மாதிரியா எதிர்மறையாகவே போயிருச்சு. அவங்க என்ன நினச்சி பேசினானோ அதுவாகவே போயிட்டான். அப்போ நம்ம பேசுகிறதுல நம்ம கவனம் வேணும். நேர்மறையாக பேசுங்க. எதை பேசணுன்றதில் கவனம் வேணும். நம்ம எதிர்மறையாக பேசக்கூடாது. நமக்கு முன்னாடி என்னதான் பெரிய எதிர்மறையான காரியங்கள் நடந்தாலும் அதில் நடக்கிற நன்மையான விஷயங்கள், நேர்மறையான விஷயங்களை நம்ம பார்க்கணும். நாங்கள் ஒரு விஷயத்தை பார்த்து நான் ஆச்சரியப்படுற ஒரு விஷயம், பாஸ்டர் ஜாஷ்வா எஸ்டோ. அன்னைக்கு கூட நான் ஐசகண்ணே ஜாயெல்லாம் பேசிகிட்டு இருந்தேன். என்னைக்கு போன வாரத்தில் உட்காந்து 3 பேர் பேசிகிட்டு இருந்தோம் ஜாஷ்வா எஸ்டோ பாஸ்டரை குறித்து. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் சொல்லிகிட்டு இருந்தோம் அவர்கிட்டருந்து நல்ல விஷயங்களை குறித்து. எப்படி அன்னை சொன்னாங்க, எப்படி இவ்வளோ மெசேஜ் ஒவ்வொரு நாளும் புது செய்தியாக கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி. அவர் ஒரு பக்கம் சொல்ல, நான் எனக்குள்ளே இருந்தது, நான் முன்னாடி இருந்தே நான் அவர் பார்க்குற ஒரு மிகப்பெரிய விஷயம், மற்றவங்கள பற்றி குறைய சொல்ல மாட்டார். இது வரைக்கும் அவருடைய செய்தியில் குறை பேசுகிறது பார்த்துருக்கீங்களா? அவரோட செய்தி கேட்டிருக்கீங்களா பாஸ்டர் ஜாஷ்வா எஸ்டோ? இல்லை. அவரோட செய்தியில் பார்த்தீங்க அப்படின்னா யாரையும் குறித்து குறைய பேச மாட்டார். ஃபுல்லாக அவர் பேசும்போதே நமக்குள்ள ஒரு நேர்மறையான எண்ணம் உண்டாகும். அதாவது பாசிட்டிவ் வைப்புன்னு சொல்லுவாங்க. அந்த பாசிட்டிவ் வைப்பு நமக்குள்ளே உண்டாகும் அவர் பேசுகிறப்ப. ஏன் அப்படின்னா அவர் பேசுகிறது யாரை குறித்தும் குறைவாக பேச மாட்டார், தரக்குறைவாக பேச மாட்டார், மதிப்பு இல்லாமல் பேச மாட்டார். அவங்ககிட்ட இருக்க ப்ளஸ்ஸு. நம்ம ஒரு பாட்டை பாடும்போது நம்ம பலவிதமான
தாட்டு ஒரு என்னடா இதெல்லாம் ஒரு பாட்டா அப்படின்னு சொல்லி நமக்கு என்ன வரும். ஆனால் அந்த பாட்டை எடுத்து அதிலிருந்து ஒரு செய்தி, அந்த ஒரு பாட்டிலிருந்து அந்த பாட்டுக்குள்ளேருந்து ஒரு ஆசீர்வாதத்தை மக்களுக்கு கொண்டு வர்றது. அப்படி அவர் பேசுகிறது எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்னா நேர்மறையாக இருக்குது. அதை குறித்து நான் ரொம்பவே ஆச்சரியப்பட்டேன். அப்படியே தான் நம்மளும் இருக்கணும், நேர்மறையாக பேசி பழகணும். எல்லாத்தையுமே நம்ம எதிர்மறையான காரியத்தை பார்த்தாலும் அதில் இருக்கிற நேர்மறையான விஷயங்களை எடுத்து நம்ம பேச கற்றுக்கிட்டோம் அப்படின்னா அதில் இருக்கிற நேர்மறையான அந்த ஜூஸ் மட்டும், அந்த எசன்ஸ் மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கிடுவோம் சொல்லுங்கள், புரியுதா? அந்த நல்ல விஷயத்தை மட்டும் நம்ம எடுத்துக்கிடுவோம். ஒரு காரியத்தை பார்க்குறோம் அப்படின்னா அதில் இருக்கிற நல்ல விஷயத்தை மட்டும் எடுக்கணும். அப்படின்னா அதில் இருக்கிற நல்ல விஷயங்களை மட்டும் பேசணும் அப்படின்னா அதில் இருக்கிற நல்ல விஷயங்கள் நமக்குள்ளே போகும். அதில் இருக்கிற நல்ல விஷயங்களை நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த நல்ல விஷயங்கள் நமக்குள்ளே போகும். அப்போ பார்க்குறதுல சொல்லியிருக்கேன், பார்க்குறது நேர்மறையாக பாருங்கள். மற்றவர்களை குறித்து தரக்குறைவாக பார்க்காம, எதிர்மறையாக பார்க்காம நேர்மறையாக நம்ம பார்க்கணும் எந்த ஒரு காரியத்துலேயும். அடுத்து பேசுகிறதுல எதை பேசினாலும் நேர்மறையாக பேசணும், எதிர்மறையாக பேசக்கூடாது. புரியுதா எல்லாருக்கும்? கொஞ்சம் எண்ணெயை பாருங்கள், தலை நிமிர்ந்து எண்ணெய் கொஞ்சம் பாருங்கள். பார்க்குறதும் கொஞ்சம் காதுக்குள்ளே போகும்ல, கொஞ்சம் தலை நிமிர்ந்து என்ன பாருங்கம்மா. ஓகே, அப்போ பார்க்குறது சொல்லியாச்சு. பார்க்குறதன் வழியாகவும் நமக்குள்ள நல்ல சிந்தனைகள், நமக்குள்ள நல்ல ஒரு காரியங்கள் உள்ளே போகுது, நேர்மறையான காரியங்கள் போகுது. எதிர்மறையாக பார்த்தோம்னா எதிர்மறையான காரியங்கள் உள்ளே போகுது. பேசுவதன் மூலமாக நமக்குள்ள எதிர்மறையான காரியங்கள் இல்லை, நேர்மறையான காரியங்கள் உள்ளே போகுது. அது மாத்திரம் இல்லாமல் அதை கேட்குறவங்களும் எப்படி மாறுறாங்க, நேர்மறையானவர்களாய் மாறுகிறாங்க, விசுவாசம் உள்ளவர்களாக மாறுறாங்க. விசுவாச வார்த்தைகளை பேசும்போது விசுவாசம் உள்ளவர்களாக மாறுறாங்க. அவிசுவாசமாக பேசினா நீங்களும் அழிஞ்சு போவீங்க, அவிசுவாசமாக கேட்குறவங்களும் அழிஞ்சு போவாங்க. மூன்றாவது காரியம் கேட்கிறது. முதலாவது கண், வாய், மூன்றாவது காது. கேட்ட ஜனங்கள் இப்போ பேசுனதன் மூலமாக அவ்வளவு ஜனத்துக்குள்ளேயும் எதிர்மறையான காரியங்கள் போனது. இப்போ கேட்ட காரியம் 2 பேர் நேர்மறையாக பேசுகிறாங்க, 10 பேர் எதிர்மறையாக பேசுகிறாங்க. எதை ஆர்வமாக கேட்குறான்? அம்புட்டு ஜனமும் எதிர்மறையாக பேசுகிறது தான் நல்ல ஆர்வமாக கூர்ந்து கவனிக்கிறான். நேர்மறையாக பேசுகிற அந்த 2 பேரை கல்லெறிகிறாங்க. எதிர்மறையாக பேசின அந்த 10 பேர் மேலே அப்படியே ஒரு பற்றுதல் உண்டாகுது, அவங்கள பிடிச்சிக்கிட்டாங்க. ஆனால் நேர்மறையாக பேசின அந்த 2 பேரை என்ன பண்ணுறாங்க, கல்லெறியணுன்ட்டு துரத்திட்டு வர்றாங்க. அப்போ நம்ம கேட்குறதுலையும் நேர்மறையான விஷயங்களை குறித்து கேட்கணும். பார்க்குறதும் சரி, பேசுகிறதும் சரி. இப்போ கேட்குறதும் நேர்மறையான விஷயங்களை கேட்கணும். நம்ம கேட்குற எல்லா விஷயங்களையும் நேர்மறையாக பார்க்கணும். கேள்விப்படுற விஷயங்களையும் நேர்மறையாக முடிஞ்ச அளவுக்கு சிந்திக்கணும். ஒரு நபர்களை குறித்து நம்ம என்னென்ன விஷயங்கள் கேள்விப்படுறோமோ அதை குறித்த எதிர்மறையான பார்வை பார்க்காதபடிக்கு நேர்மறையாக நம்ம பார்க்க வேண்டும், கேட்க வேண்டும், பேச வேண்டும். இப்படியா நம்ம பார்வை மாத்திருக்கு முதலாவது என்ன வேணும் அப்படின்னா, இந்த காலேப்பு பேசும்போது நம்ம பார்க்குறோம், இந்த பகுதி என்னாகமம் 13வது அதிகாரத்தில் நமக்கு இருக்குது. ம் 14வது அதிகாரத்தில் 9வது வசனம், 8-9 வசனங்களில் காலேப் இப்படியா சொல்கிறாரு, கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள். அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. அவர்கள் நமக்கு இரையாவார்கள். அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று. கர்த்தர் நம்மோடே இருக்கிறார், அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை என்றார்கள். ஆமேன். கர்த்தர் நம்மோடே இருக்கிறார், அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை. இப்போ யோசுவாவும் காலேபோ நேர்மறையாக சிந்திச்சு பேசுனதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, அவங்க தன்னை நம்பலை. மற்றவன்லாம் பார்த்தது தன்னை பார்த்தான். நான் எப்படி போய் நம்மளால் எப்படி அவங்கள போய் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க பார்க்குறாங்க. ஆனால் காலேபு யோசுவா யோசிக்கிறது என்ன,
நமக்குள்ள வாசமாக இருக்கிற கர்த்தராலே ஜெயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தான் அவங்க யோசிக்கிறாங்க. உலகத்தின் பார்வையில் இந்த நேர்மறையான எதிர்மறையான எண்ணங்களுக்கு சொல்லுவாங்க, நேர்மறையான எண்ணங்கள் வரணும் அப்படின்னா நேர்மறையாகவே பாருங்கள், உங்கள் வீட்டில் ஃபுல்லாக நேர்மறையான வார்த்தைகளை போடுங்க. என்னால் முடியும், என்னால் செய்ய முடியும், இதை நான் செய்வேன், அந்த மாதிரி பாசிட்டிவான வேர்ட்ஸாக நீங்கள் எழுதி போடுங்க, அந்த மாதிரியே பேசுங்க. உலகத்தில் சொல்கிற உபதேசமும் இதுதான். ஆனால் நமக்கு வேதம் சொல்கிறது உன்னால் முடியும்னு அவன் சொன்னான்னா, ஆண்டவர் சொல்லுகிறாரு, அதாவது பவுல் சொல்கிறார் ஒரு இடத்துல, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அப்போ நம்மளை நம்பக்கூடாது. என்னால் முடியும்னு சொல்லி நம்ம நினச்சோம்னா நம்மளால் எதுவும் முடியாது. எனக்குள்ள வாசமாக இருக்கிற இயேசுவினால் நான் எல்லாத்தையும் செய்வேன். அதுதான் விசுவாசம். விசுவாசம் எனக்குள் வாசமாக இருக்கிற இயேசுவை கொண்டு நான் எந்த ஒரு காரியத்தையும் முன்னெடுப்பேன், செய்து முடிப்பேன் அப்படின்னு சொல்லி நேர்மறையாக பார்க்குறோம் அப்படின்னா அதுதான் ஒரு நல்ல காரியம். அதுதான் நம்மளை நம்புறது. உலகத்தில் அதுக்கு எவ்வளவோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சொல்யூஷன் சொல்லுவான். ஆனால் நமக்கு வேதம் அழகாக சொல்லுகிறது, அவரை விசுவாசிக்கணும். அதான் நம்ம அதில் பார்க்கும்போது கர்த்தர் இந்த இடத்துல சொல்லுவார், ஆண்டவர் சொல்லுவார், இவ்வளோ தூரம் நான் உங்களை நடத்தி கொண்டு வந்தேன், ஆனால் நீங்கள் என்ன விசுவாசிக்காமல் போயிட்டீங்க அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல சொல்லுவார். ஒன்றாவது அதிகாரத்தில் கூட பார்க்குறோம். உபாகமம் 1வது அதிகாரம் 33வது வசனத்தில் பார்க்குறோம். 31 அப்படியே சொல்லிட்டு வர்றாரு, ஒரு மனுஷன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. அதெல்லாம் பார்த்துட்டுமே உங்கள் தேவனாகிய கர்த்தர் நீங்கள் பாளையம் இறங்கத்தக்க இடத்தை பார்க்கவும், நீங்கள் போக வேண்டிய வழியை உங்களுக்கு காட்டவும், இரவில் அக்கினியிலும் பகலில் மேகத்திலும் உங்களுக்கு முன் சென்றாரே. எப்படி இருந்தும் இந்த காரியத்தில் நீங்கள் அவரை விசுவாசியாமற் போனீர்கள். அதுக்கு மாறா என்ன பண்ணாங்க? அவரை விசுவாசிக்கலை, மாறா தன்னை பார்த்தாங்க. என்னால் முடியுமா அப்படின்னு சொல்லி அவங்க பார்த்தாங்க. நம்மை காட்டிலும் அவர்கள் பெரியவர்களாக இருக்கிறாங்க, வளர்த்தியாக இருக்கிறாங்க. ஏனாக்கின் குமாரர்களை நாங்கள் அங்கே கண்டோம். அதெல்லாம் பார்த்தாங்க. உள்ளே இருக்கிற ஆண்டவரை மறந்துட்டாங்க. மற்றவெல்லாம் சொல்லலாம், வெளியே இருக்கிற அவன் பெருசாக இருக்கிறான், நம்ம பார்க்குற எதிரில் இருக்கிற காரியம் பெருசாக தோணலாம். ஆனால் 1 யோவான் 4:4 சொல்லிருக்கிறது, உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். நம்ம உலகத்தில் இருக்கிறவனை பார்த்தோம் அப்படின்னா அவனை காட்டிலும் நமக்கு உள்ள இருக்கிறவர் பெரியவர். நம்ம நம்மனால முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னா கட்டாயம் அந்த இடத்துல எதிர்மறையான எண்ணங்கள் தான் தோன்றும். நமக்குள்ளே இருக்கிற ஆண்டவரை நம்ம முன்னிட்டு நம்ம யோசித்து பார்ப்போம்னா அந்த எண்ணம் வருமா நமக்குள்ள? நம்ம அந்த சுய முதலாவது அழியணும். என்னால் முடியுமா, என்னால் முடியும் அப்படின்னு உலகத்தார் சொல்கிறாங்க. காலையில் எழுந்திரிச்சு, இதெல்லாம் இந்த அட்வைஸ்லாம் கேட்டிருக்கீங்களா என்னன்னு தெரியல, காலங்காத்தால் எழுந்திரிச்சு என்னால் முடியும் என்னால் முடியும்னு சொல்லிக்கிட்டே இரு. அது சொன்னேன்னா உனக்கு முடியும், உனக்குள்ள ஒரு பலன், ஒரு உத்வேகம் வரும். இதே மாதிரி ஒரு மனுஷனுடைய வார்த்தைகள் எப்படிலாம் சொல்லுவார் அப்படின்னா, அந்த ஒரு பயிற்சி, என்னால் முடியும் என்னால் முடியும், இப்படியே பாசிட்டிவான வார்த்தைகள் என்ன மேம்படுத்தி சொல்லக்கூடியதான வார்த்தைகளே ஃபுல்லாக சொல்லி காலையில் பயிற்சி எடுப்பாராம். நான் உங்களுக்கு சொல்கிறது என்ன விஷயம் அப்படின்னா, நம்மளால் முடியவே முடியாது. ஆமென். ஆனால் நம்மளால் தான் முடியும். ஏன் அப்படின்னா நமக்குள்ளே இருக்கிற ஆண்டவரால் செய்ய முடியும். நம்மளுடைய சிந்தை நேர்மறையாக மாறணும் அப்படின்னா, எதிர்மறையிலிருந்து நேர்மறையாக மாற வேண்டும் அப்படின்னா கிறிஸ்துவில் இருந்த சிந்தை நமக்குள்ளே வரணும். பவுல் அதுதான் சொல்கிறாரு, கிறிஸ்துவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. அவர் தான் நேர்மறையான எண்ணம் கொண்டவர். அவரை இல்லாமல் இந்த பூமியில் வேறு யாரும் நேர்மறையான எண்ணம் கொண்டு இருக்கவே முடியாது. எல்லாருக்குள்ளேயுமே உலகம் சொல்லுது 10% எதிர்மறையான எண்ணங்கள் கட்டாயமாக எல்லா மனுஷனுக்குள்ளேயும் இருந்து தான் ஆகும். அதனால் நீங்கள் நேர்மறையான விஷயங்களையே பார்த்துட்டே போயிருங்க அப்படின்னு சொல்லி தான் உலகம் சொல்லுது. ஆனால் நமக்கு முற்றிலும் நேர்மறையான எண்ணம் கொண்ட இயேசுவை நம்ம பார்த்தோம் அப்படின்னா,
முற்றிலும் நேர்மறையான எண்ணம் கொண்ட இயேசுவனுடைய வார்த்தைகளை கேட்டோம் அப்படின்னா, அவரை பற்றியே நம்ம பேசணும் அப்படின்னா நம்மளுடைய சிந்தை எப்படி மாறும்? அவரை போலவே மாறும். நேர்மறையான எண்ணம், நேர்மறையான சிந்தை, விசுவாசமுள்ள சிந்தை, விசுவாசமுள்ள காரியம், விசுவாசமுள்ள பேச்சு நம்மளிடத்துலேருந்து வெளிப்படும். அவரை நம்ம பார்க்கணும். இயேசு எப்படி இருக்காரு? அவரை நான் எங்கே போய் பார்க்கறது? இயேசு எங்கே இருக்காரு? எனக்குள்ள தான் இருக்காரு. இன்னும் இயேசுவை எங்கே காட்டுது? வேதம் காட்டுது. நமக்கு இயேசுவை குறித்து வேதம் தான் காட்டுது. வார்த்தையானவர் இயேசு கிறிஸ்து. அந்த வார்த்தையை நம்ம நல்லா படிக்கணும், அதை நம்ம உட்கொள்ளணும். நம்ம இருதயம் ஃபுல்லாக வார்த்தையால் நிரம்பிச்சுன்னா நம்ம இருதயத்திலேருந்து வெளிப்படுகிற வார்த்தைகள் அது நேர்மறையானதாக இருக்கும். இருதயத்தின் நிறைவினாலே வாய் பேசும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இருதயத்தின் நினைவுகள் ஃபுல்லாக இந்த வேத வசனத்தினால் நிரம்பும் போது, அந்த எண்ணத்தினால் நம்ம நிரம்பும் போது நம்ம எப்படி பேசுவோம்? என்ன ரொம்ப நேரம் இழுத்தனால கவனம்லாம் சதுரிடுச்சா? 3 விஷயம் தான் சொன்னேன். திரும்ப நான் ரிப்பீட் பண்ணிடுறேன், உங்களுக்கு சொல்லி ஆவுப்படுத்திடுறேன். கடைசி அதை சொல்கிறது மட்டும் கொஞ்சம் கவனித்து கேளுங்க. நம்மளுடைய சிந்தை நேர்மறையானதாக இருக்க வேண்டும். விசுவாசமுள்ள சிந்தையா, விசுவாசமுள்ள பேச்சா நம்ம இருக்கணும் அப்படின்னா, விசுவாசமுள்ள வார்த்தை ஆகிய இயேசுவை நம்ம படிக்கணும். அதையே இதயம் ஃபுல்லாக நம்ம நிரப்பி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம பேசுகிறது, கேட்குறது எல்லாமே ஃபுல்லாக நேர்மறையாக விசுவாச வார்த்தைகளாக மாறும். ஹல்லேலூயா. அவரை எல்லாமல் வேற ரட்சிப்பே இல்லை. நம்ம எதிர்மறையிலிருந்து நம்ம விடுபடணும் அப்படின்னா, நெகட்டிவ் தாட்ஸ்லேருந்து விடுதலை ஆகணும்னா, ரட்சிக்கப்படுகிறதுக்கு இயேசுவனுடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கொடுக்கப்படவில்லை. அவரால் மட்டும்தான் நமக்கு, அவருக்குள்ளே தான் எல்லா ஆசீர்வாதங்களும் இருக்குது. அப்போ அவரை பிடிச்சிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய எதிர்மறையான எண்ணங்கள் மாறும். எல்லாம் நெகட்டிவ் தாட்ஸில் மாறி நேர்மறையான எண்ணங்கள், நேர்மறையான பேச்சுக்கள் நம்ம உடம்புலேருந்து பிரதிபலிக்கும். நமக்குள்ளேருந்து இயேசு பிரகாசிப்பார். ஹல்லேலூயா. அப்போ நம்ம பார்க்குற பார்வை எதிர்மறையாக இருக்கக்கூடாது. கேட்குற எந்த ஒரு காரியமும் எதிர்மறையாக இருக்கக்கூடாது. எதிர்மறையாகவே இருந்தாலும் அதை நேர்மறையாக நம்ம மாற்றிக்கொள்ளணும். அதை நேர்மறையாக நம்ம பார்க்கணும். நம்ம பேசுகிறது நேர்மறையான விசுவாச வார்த்தைகளை பேசணும். இப்படிலாம் செய்யணும் அப்படின்னா வேத வார்த்தைகள் அதை நம்ம உட்கொள்ளணும், படிக்கணும், டெய்லி படிக்கணும், ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. சொன்ன விஷயங்கள் புரிஞ்சிச்சு அப்படின்றவங்க கரங்களை வைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஒரு சிலருக்கு புரியல போலையே. விசுவாச வார்த்தைகள் நம்மளுடைய வாயிலேருந்து புறப்படணும். அதுக்கு வேதமே அல்லாமல் வேறொரு வழி இல்லை. நேர்மறையான வார்த்தை புறப்படணும்னா இந்த நேர்மறையான வேதமே அல்லாமல் வேறொரு வழி இல்லவே இல்லை.